அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அ உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நல்லா மாத்திக்கணும் அப்டின்னா, இந்த சித்தர்கள் நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன் இவ்ளோ சித்தர்கள் அப்டின்னோம்னா, நிச்சயமா அவங்கலாம் ஒவ்வொன்னும் நம்ம ஏன் நம்ம ஹிஸ்ட்ரியும் படிக்கிறோம், ஜாகிரஃபியும் படிக்கிறோம். அந்த டீச்சரும் வராங்க. இன்னொரு பீரியட்ல இன்னொரு டீச்சர் வராங்க. அந்த மாரி தான் அது. ஏன்னா நம்மளுடைய கர்மா படி இப்போ இந்த சித்தர் தான் உன்னுடைய விஷயங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்போது நம்ம ஒருவேளை குலதெய்வத்தை கும்பிட்றவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குலதெய்வம் அந்த சித்தரை கூட்டின்னு வரலாம். இல்லைன்னா முக்கிய கடவுள்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சிவன், பார்வதி, இவங்க முருகர், அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து விஷ்ணு, இவங்கெல்லாம் மெயின் கடவுள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து அவங்க அனுகிரகம் இல்லைன்னா அவங்களுடைய இது கோச்சாரம் கேட்பாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு இதில். கோச்சாரம் இல்லாத பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த தொட்டுக்கிட்டு சொல்லுவோமே நம்ம ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுவாங்களே, அதில் சொல்லும்போது நீங்கள் வந்து விஷ்ணு கோத்திரமா கோத்திரம் விஷ்ணு கோத்திரம், சிவகோத்திரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போ சிவன் சொல்லும்போது அதுலேயே முருகர் வந்துடும். இப்போ அந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்ம வரோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நம்மளுக்கு பிரபஞ்சம் இப்போ தான் நம்ம பிரபஞ்சம் அதெல்லாம் புரியுது நமக்கு. ஆனால் நியூமராலஜி, நம்பர்ஸு, இந்த கதையெல்லாம் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா, ஒரு காலத்தில புரியாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கும்புறவங்களா இருந்தா, அவங்களுக்கு யாரோ அவங்க ஊர்ல கிட்ட இருக்கிற ஒரு சாமிஜி வந்தாரு. அந்த சாமிஜி சொல்லிட்டு போன பின்னாடி வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அத வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு கேட்டா, இவங்களே தான். இந்த சிவன், விஷ்ணு அந்த மாரி இவங்களே தான் நம்ம எந்த கோத்திரமோ அதுக்கு படி ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு எப்படி அந்த ஸ்டார் நட்சத்திரம் எது இப்போ நம்மளுக்கு ஃபேவரா இருக்குதோ, அதுக்கு சம்மந்தப்பட்ட குருவ நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஆனா, எல்லாருக்குமே நாட்ல நெறைய விஷயம் நம்பிக்கை கிடையாது. ஆ என்ன இருந்தாலும் கோயில்ல பிரம்மாண்டமா நம்மளுக்கு பெருமாளுக்கு அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா, அங்க போய் திருப்பதிக்கு போய் நான் இங்கேருந்து செலவு பண்ணின்னு போய் அங்க பார்த்தா தான் நான் அதுதான் கடவுளு. இங்க குருஜிய பார்க்கறது அதெல்லாம் என்னது? அப்படின்னு சில பேர் மைண்ட்ல ஒரு சிம்பிளா இருக்கும் மைண்ட்ல. அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நழுவ விட்டுர்றாங்க அவங்க. அவ்வளோதான். அது அவங்க அந்த வாய்ப்ப அந்த கடவுள் தான் பெரிய கடவுள் தான் அனுப்புறாங்க உங்களுக்கு. ஆனா நீங்க பார்க்குற பார்வையில நீங்க அது ஒரு சிம்பிளா பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு அவங்க மூலமா கிடைக்கிற அற்புதம் கிடைக்காத போயிடுது. இப்ப நான் கனகம்பட்டி ஐயா இப்ப நாளைக்கு வந்து நியூ இயர் அதுவுமாவே நம்மளுக்கு பிரதோஷம். அதனால மெயினா இப்ப வந்து தமிழ் மாச பிறப்புக்கு நான் வாசப்படி தொடச்சு கூப்பிடுறேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாரி இங்கிலீஷ் வருஷ பிறப்புக்காக மட்டும் நான் வந்து நாளைக்கு என்ன பண்றேன்னா, தமிழ் வருஷ பிறப்பு வரதுக்கு முன்னாடியே தை மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே, இப்ப நாளைக்கு பிரதோஷன்றதுனால 2026க்காக நீங்க சிவனை ஆழமாக சிவனையும், பார்வதியும் வர வைக்கணும். ஆனா எப்படி கூப்பிடுங்கன்னா, நீங்க அந்த சிவனை இந்த ரூபத்தில கூப்பிடுங்க உங்க வீட்டுக்கு. அத நீங்க வாசப்படி துடைக்கிறீங்க, பண்றீங்க. ஆனா, உங்க மைண்ட்ல அவர தான் நம்ம இப்ப வர வைக்கிறோம். அவரு இன்னைக்கு பிரதோஷம் வேற. சிவன தான் நம்ம கூப்பிடுறோம். பார்வதி தான் நம்ம கூப்பிடுறோம். ஆனா, நீங்க மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கிய கூப்பிடுங்க. மதங்கேஸ்வர் எனக்கு அதுக்கு முன்னாடி கூட தான் நான் சின்ன வயசுலேருந்து நெறைய சிவபெருமான கும்பிட்டுக்கிறேன். ஆனா, மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கின்னு நான் நெனச்சு கும்பிட ஆரம்பிச்ச பின்னாடி, ஒருத்தர அனுப்பி எனக்கு ஒரு பரிகாரம் சொன்னாரு அந்த சிவபெருமான். அந்த பரிகாரம் நான் ஒவ்வொரு திங்கட்கிழமை போகும்போதும் பலமுறை சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த திங்கட்கிழமை பரிகாரத்த. அந்த ஒவ்வொரு திங்கள் நான் போகும்போதும், அந்த ஆன்மீக விஷயமா, பிரபஞ்ச விஷயமா சில விஷயங்கள எனக்கு காட்டுச்சு. ஒரு சித்தருக்கும், ஒரு ஞானிக்கும் ஒரு கனவுல வந்து எப்படி சில விஷயங்கள சொல்றோமோ, அந்த அளவுக்கு சிவபெருமான். சிவபெருமான் இவ்ளோ பிரம்மாண்டமானவரா? சிவன்னாவே எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்கூல் எச்எம் மாரியும், அவர் வந்து ஒரு பெரிய ஹெட் மாரியும், ஒரு பிரைம் மினிஸ்டர் மாரியும், ஒரு இது மாரியும் இருக்கும். இவங்களெல்லாம் என்னமோ ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாரி இருக்கும். கனகம்பட்டி ஐயாவ கும்பிட்டாலோ, இல்ல மற்றவங்கள கும்பிட்டாலோ ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா சிவன்னாலவே அவர் பிரம்மாண்டமா, ஐயோ! அவர் உலகமே, பிரபஞ்சமே அவர்து தான். அவர் உருவமற்றவர். அவர் அண்ட சராசரங்கள்ல இருக்கிறாரு. அவரு அப்படின்னு பயமா இருக்கும் எனக்கு. ஆனா ஏதோ சிவபெருமான கும்பிடுவேன். ஆனா என்னைக்கு நான் மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கின்றது அந்த எந்திரத்த போட்டு கும்பிட்டனோ, அந்த சிவபெருமான் என்கிட்ட பேசுறதே என்னால பார்க்க முடியுது. எனக்கு "என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்?" "அது எப்படி சிவபெருமானே? என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் உன்ன பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா கூட, அது எப்படி எனக்கு இந்த விஷயம் இன்னைக்கு நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?" நான் இவங்க தான் எனக்கு அ ஒரு சில குறிப்பிட்ட நபர்களால தான் எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை நடந்ததுன்னு நான் என் மைண்ட்ல நெனைக்கிறேன். அந்த சிவன் அதை ஒற்றுக்கொள்கின்றார். அந்த சிவன் அதை ஒத்துக்கொள்கின்றார். "ஆமாம், அது எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை" என்று சொல்றாங்க. எப்போ மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கியா கும்பிட்ட சமயத்துல தான் அது நடக்குது.
நீங்க கொண்டு பாருங்க. நீங்க இந்த நாளையிலேருந்தே அந்த மதங்கேஸ்வர ராஜமாதங்கின்றதே பேர்ல நீங்க அத சொல்றதும், உச்சரிக்கிறதும் அந்த ரூபத்திலேயே நீங்க நெனச்சு பாருங்க. நீங்க வேணா ஒரு ராஜமாதங்கி வச்சுங்க. ஆனா ராஜமாதங்கி கூட கண்டிப்பா நெறைய பேரு ராஜமாதங்கி சொன்னாங்கன்னா, ராஜமாதங்கி, வாராகி, அது தீய சக்திய விலக்குது அப்படி போயிடுவாங்க எல்லாரும் உங்களுக்கு. ஆனா ராஜமாதங்கி கூட நீங்க அந்த சிவபெருமான, அந்த மதங்கேஸ்வரர மட்டும் நீங்க கூட சேர்த்துட்டு மட்டும் வணங்கி பாருங்களேன். உங்கள பத்தி அவருக்கு எப்படி தெரியுன்ற மாரி நீங்க நெறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. ஆ சிவனுக்கு போய் எப்படி நம்ம கதைலாம் பார்த்து தெரியும்? அவர் கடவுள்னா எல்லாம் தெரியும்னு தான் நம்ம நெனைப்போம். ஆனா, உங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தை, உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனைக்குரிய விஷயத்தை, எந்த நபரால் உங்களுக்கு நீங்க ஒரு சந்தேகம் வச்சுட்டு இருப்பீங்க. எ இவங்களால தான் நம்மளுக்கு பிரச்சனை நடந்ததுன்னு. ஆனா, நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "ஏய் அது உன் தப்பு கூட தான் இருக்கும்." அப்படின்னு நெனைப்பீங்க. உங்க மனசே கூட என்ன நெனைக்கும்னா, நானே சொல்றேன், என்னையே சொல்றேன். என் தப்பா கூட இருக்கலாம். நான் எப்பவுமே நெனைப்பேன். இது நம்மளாவே நெனச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களது ஒரு 10% இருக்கலாம், 20% இருக்கலாம். இல்ல நம்ப மூலமா கூட தப்பு நடந்திருக்கலாம். நம்ப மூலமா கூட சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம். அதனால நம்ம ரொம்பவும் கூட யார் மேலயும் பழி போட முடியாதுன்னு என் மைண்ட் எப்பவுமே ஆசுவாசப்படுத்திக்கிட்டே இருப்பேன் நானு. ஆனா திரும்ப, திரும்ப, திரும்ப அந்த ராஜமாதங்கியும் சரி, அந்த மதங்கேஸ்வரனும் சரி, மெயினா நான் மாதங்கிய தான் கும்பிடுவேன். ஆனா சிவபெருமான் தான் என்கிட்ட பேசுவார். மாதங்கிய தான் நான் கும்பிடுவேன். ஆனா அந்த மதங்கேஸ்வரர் தான் என்கிட்ட சொல்வார். "ஆமாம், நீ நினைத்தது சரிதான். 100% சரிதான். நீ அப்படி பார்த்தா கூட 70% யாரால் தப்பு நேர்ந்தது என்று உன் மனசு நினைக்கிறதோ, அது உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்." அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அவர் வந்து என்கிட்ட. அத எப்படி சொல்றாருன்னா, மனுஷ உருவத்தில வந்து சொல்ல மாட்டாங்க. அது நீங்க நான் சொல்ற மாரிலாம் பிரபஞ்சத்த தொடர்ந்து பார்க்க தெரியணும். அப்போ உங்களுக்கும் சொல்லுவார் வந்து இந்த மாரி, "ஆமா நீங்க பண்ற உங்களுடைய இது க கரெக்ட் தான்." அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லங்க. இந்த சித்தர்களையும் இவங்கள வணங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தடை வருது. முக்கியமான விஷயம் ஒண்ணு உங்களுக்கு கைக்கு கிடைக்கணும். ஆனா தடுக்கிற மாரி ஒரு தீய சக்திகள்லாம் சேர்ந்து தடுக்க பாக்குது. உங்களுக்கு அது கிடைக்காத மாரின்னா, அந்த இந்த மாரி சித்தர்களையும், இந்த நீம்கரளி பாபா மாரியோ, இவரு சுகபிரம்மர் மாரியோ, இந்த மாரிலாம் ரொம்ப எஃபெக்டிவான இவங்கள கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்கள நெனச்சு நம்ம அந்த அவங்க ஒண்ணுமே இல்ல அவங்க பேரு சொல்றதே போதும். நீங்க ரொம்ப நிவேதனம் பண்றதா, இது மிஞ்சி போனா அவங்க பேர் சொல்லி ஒரு அன்னதானம் பண்ணலாம். அவ்வளோதான். ஆனா அந்த அவங்க பேர சொல்றதுக்கு முன்னாடியே இது யோகிராம் சுரத் மாரி எப்போ சொல்லிக்கிறாரு. பேர உச்சரித்தாலே நீ எல்லா சடங்கும் பண்ணிட்ட மாரின்னு எப்பவுமே அவர் சொல்லியிருக்காரு. நீ எந்த மந்திர சடங்கு எதுவும் சடங்குங்க, சாம்பிரதாயங்கள் எல்லாம் கூட பண்ண வேணாம். முடிஞ்சா தானம் பண்ணு. ஆனா அந்த பேர சொல்றதே நீ எல்லாம் பண்ணிட்ட மாரி. ஏன்னா அந்த ஆத்மாக்கள் அந்த பிரபஞ்சத்தில இருக்குது. அந்த பேர சொல்றதுனால மட்டும் தான் அந்த ஆத்மாவுக்கு நம்மகிட்ட கனெக்ட் ஆகுது. அந்த பேர உச்சரிக்கிறதுனால தான் அந்த ஆத்மா நம்ம கூட கனெக்ட் ஆகுது. ஆனா பிரபஞ்சத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. உனக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாமே தெரியுது. ஆனா உன் மைண்ட்ல அந்த பேர் சொல்றதுனால, சுகபிரம்மரே போற்றின்னு சொல்றதுனாலயோ, நீம் கரோலி பாபாவ ராம் 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 சொல்லிட்டு சொல்றதுனாலயோ, இப்ப அவருக்குன்னா நீம் கரோலின்னு சொல்றத விட ராம் 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 சொல்றது தான் இதுவா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாரி ஒரு அதிலேயே சில புரிதல்கள். சுகபிரம்மர் கிட்ட போனோம்னா, நம்ப டி நகர் சுகர் குமார் கிட்ட கேட்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா போ முடியுது. அதெல்லாம் உள்ள இருக்கிற சூட்சுமங்க. அந்த மாரி ஒரு இயர் எண்டுல நான் மொத்தமா ஒரு கா ரீகால் பண்றதுக்கு தான் உங்களுக்கு நான் அத சொல்றேன். இதெல்லாம் நெறைய சித்தர்கள யூடியூப்ல நெறைய பேர் சொல்லி போட்டுங்கிற மாரி 18 சித்தர்களா 1, 2, 3ன்னு போடுற சேனல் இது கிடையாதுன்னு திரும்ப திரும்ப கேட்டுருக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு நெறைய நன்மை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரபஞ்சத்தை எப்படி பார்க்குறதுன்னு சொல்றேன். பிரபஞ்சம் சிவன் எப்படி உங்ககிட்ட பேசுவாருன்னு சொல்றேன். சித்தர்கள் உங்களுக்கு எப்படி பதில் குடுப்பாங்கன்னு சொல்றேன். வெறும் பதில் குடுக்கறதோடு மட்டும் இல்லாம எப்படி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில சடங்குகள உங்க கையாலேயே எழுந்து போய் இப்போ ஒரு செகண்டு எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதில வந்து மனசு வலிக்கிற மாரி தான் வருது. மனசு வலிக்கிற மாரி தான் இருக்கு. உடனே பிரபஞ்சம் எனக்கு ஒரு சடங்கு பண்ணுது. காலையிலேருந்து பண்ணுது. இயர் எண்டுன்னு சொல்லிட்டு நெறைய பண்ணுச்சு இன்னைக்கு சடங்கும். அதுக்கு எதுக்கு பண்ணுச்சுன்னா, இத்தனை சித்தர்கள நம்ம வணங்குறேன். காலையில எழுந்துக்கும்போதே கிளிகள் சத்தம் தான். காலையில எழுந்துக்கும்போதே இன்னைக்கு அப்படி ஒரு கிளி சத்தம். அ அந்த மாரி கிளி சத்தம் அதுக்கு அடுத்தடுத்து நீம் கரோலி பாப்பா பறவை அத தான் ஃபர்ஸ்ட்டு போடலான்னு நெனச்சேன். 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தது. நான் பேச பேச கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தது. பேசாம அத நியூ இயர்க்கு நாளைக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அத அப்படியே வச்சுட்டேன் அந்த கிளிப்ப. 1/2 மணி நேரம் நானு அத பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு, பேசுறதுக்கு. ஆனா, நான் அதுங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் கிச்சன்ல இருந்துக்கிட்டு. அது அங்கேயே தான் உட்காந்தது. 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அப்புறம் தான் போச்சு. இன்னைக்கு அந்த மாரி இன்னைக்கு இயர் எண்டுன்றதுக்காக ஒரு என்னெல்லாம் நான் அறிகுறிங்க வச்சுட்டுருப்பனோ, யாரெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைப்பனோ, யார் வந்தா பாசிட்டிவ்னு நினைப்பனோ, யாரெல்லாம் கர்ம தொடர்புடைய நபர்கள் நினைப்பனோ, எல்லாரும் ஒரே லைனா ஒரே தெருவுல. நான் பிள்ளையார்கிட்ட போயிட்டு இந்த சுகபிரம்மருக்காக சுத்த சொன்ன விஷயம் குமார் தானே சொன்னாரு அவரு.
அந்த ஒரு பிஏ மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னு சொன்ன பாருங்க, இவர்கிட்ட விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஆவிகள் உலகத்தில் பேசுவாருங்களே, அந்த அந்த பிஏ மாதிரி வந்து இவர் தான். நான் சரியாக பார்க்கல இந்த வீடியோவை. அப்புறம் தான் போய் பார்த்தா அந்த பிஏ மாதிரி ஒருத்தர் வந்தார். அவருடைய ஒயிட் கலர் பேப்பரில் இந்த சுகப்பிரமனுடைய எழுத்துக்கள் அப்படியே மறைஞ்சி மறைஞ்சி என்னெல்லாம் நடக்குதுன்னு காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கார். முதல்ல இவர் தான் எனக்கு இதிலெல்லாம் ஆவி உலகத்தில் ஆர்வம் இருக்குது, நான் உங்கள் கிளாஸில் வந்து சேர்ந்துக்கிறேன்னு கேட்டிருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளிமுகம் கொண்டவர் வந்து என்னுடைய ஒயிட் பேப்பரில் பேசுகிறாரு. அவர் ஒயிட் பேப்பரில் எழுத்துக்கள் வந்து சினிமாவில் இது நேம் போடுவாங்கள்ல, அழிஞ்சு மேலே வர்றது காட்டுவாங்கள்ல டிஜிட்டலாக, அந்த மாதிரி காட்டுது அப்படின்னு இவர் சொன்னப்போ தான் அவர் விக்கிரவாண்டி அவர்கள் வந்து நம்பாமல் அவர் போயிட்டு வீட்டிலலாம் பிரச்சனைங்க சண்டைங்க நடந்து மறுநாள் அதை இவர் சொல்கிறாராம், எனக்கு ஒயிட் பேப்பரில் இதெல்லாம் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவருக்கு நம்பிக்கை வந்து தான் அவர் தான் அதுக்கப்புறம் வந்து டி நகரில் போயிட்டு அவர் வந்து சுகர் குமார்னே அவருக்கு பேர் இருந்து, அவர் இப்போதைக்கு அவர் இல்லை, ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து அதை தொடர்ந்து அதாவது அவருடைய ஆத்மா இருக்கும் உங்களுக்கு, அதை யூஸ் பண்ணி பண்ணுறதா இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கூட அவர் நினச்சிட்டு சுகர்கிட்ட போகிறதுக்கு அவர்கிட்ட கேட்டுங்கன்னு. இன்னொரு விஷயம் பவானி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் வந்து ஏன்னா நான் பவானி அம்மன் கோயிலில் போயிட்டு என்னுடைய குலதெய்வமும் சப்தகன்னியும் இருக்கிறாங்க அது உள்ள, அதனால் அந்த பவானி ஆனந்தர் சொல்கிறதுல சில வீடியோக்கள் மட்டும் சில விஷயங்களை மட்டும் நீ கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறதுனால தான் அதை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் வந்து நேற்று ஒன்று அவர் சொல்லி இதை கவனிச்சிருந்தேன். இந்த பாதிரி பியோன்னு போட்டிருக்கிறேன் பாருங்கள், இது வரைக்கும் நான் அதை பற்றி சொல்லலை. இந்த பாதிரி பியோன்றவருடைய கைகளில் இதிலெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஜீசஸுடைய அதே மாதிரி தழும்புகள். இப்போ எப்படி நீம் கரோலி பாபாவுக்கு வந்து உங்களுக்கு அனுமன் எப்படி ராமாயணத்தில் எங்கே போய் அந்த சீதை கிட்ட பேசுனதெல்லாம் அவரே தான். ஏன்னா அதை பற்றி அவர் பிரச்சாரம் மாதிரியும் ஒரு மரத்துக்கிழ உட்காந்து பேசும்போது கண்ணில் தனியாக வருது அவருக்கு. அவரே தான் அந்த ராமாயணத்தில் வந்த அனுமனுடைய இது, அந்த ஜென்மத்தில் அவர் அங்கே இருந்திருக்காரு. அதை பற்றி பேசும்போது அவர் சில பேருக்கு தெரியும், நம்ம போன ஜென்மத்தில் இதுவாக தான் இருந்தோம் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு ஞானிகளுக்கு தெரியும். அதே மாதிரி இவர் நீம் கரோலி பாபா, நான் வந்து போன ஜென்மத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் இருந்தேன், யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவர். அதனால தான் அவர் வந்து சொல்லும்போது ராம் 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 சொல்லும்போது அது எஃபெக்டிவாக இருக்குன்றது. இவருக்கு வந்து நம்மளுக்கு ஐயா வைகுன்றன்ற அவர் ஒரு பயங்கரமான நம்ம மாந்திரிக், இந்த நம்மளுக்கு வந்து 100 வாராகியை சேர்த்த மாதிரி ஒரு இவர் நம்மளுக்கு ஐயா வைகுன்ற அவர் இருக்கட்டும், நம்ம போற்றி சொல்லணுன்றதுக்காக அவங்க பேர்லாம் போட்டிருக்கேன். பாதிரி பியோவை பற்றி சொல்லியிருந்தார் அவர். ஏன்னா நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் தொடக்கத்துலேருந்து நியூ இயர் வரைக்கும் ஜீசஸ்ஸு அந்த ஸ்டாரு அந்த இதுங்கெல்லாம் அந்த ட்ரீ அதெல்லாம் வச்சுட்டுருப்பேன். பக்கத்தில் முருகர் படம் வச்சுட்டுருப்பேன். அன்றைக்கி நான் போட்டேன் இல்லைங்களா ஒரு இது, அந்த மாதிரி அதனால் வச்சுட்டுருப்பேன். அந்த ஜீசஸ் படம் வச்சுட்டு இருந்து இப்போ நான் ரொம்ப எஃபெக்டிவாக இந்த சுகபிரமர் எல்லாத்தையும் கும்புறதுனாலையா என்ன தெரில, அந்த ஜீசஸ் சம்மந்தமாக ஒரு சித்தர் மாதிரி ஒரு விஷயத்த பவானி அவர்கள் சொல்லி எப்போது போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதை நான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இப்போ நம்மளுக்கு எப்படி நீம்கரோலின்னா ஹனுமன்ன்ற ரூபன்ற மாதிரி, இப்போ கனகம்பட்டின்னா உங்களுக்கு போகர் அவர் உடம்புல இருக்கிறாருன்ற மாதிரி, அந்த பாதிரி பியோனுடைய கைகளில் அவர் சிலுவையில் அரைஞ்சப்போ ஜீசஸ்க்கு என்னெல்லாம் இருக்குது, அந்த தழும்புகள் உங்களுக்கு நெத்தியில் 2 கையில் 2 காலில் 5 இடங்களில் அந்த பாதிரி பியோவுக்கு அந்த தழும்புகள் இருந்ததோட அவர் ஒரு மாதிரி 1800 இதுகளில் பிறந்தவரா இல்லை 1920-30களில் பிறந்தவரா தெரியல, அதை நான் ரொம்ப நோட் பண்ணல. ஆனால் அந்த பாதிரி பியோவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று பார்த்தேன் அந்த வீடியோவை, கொஞ்சம் தான் பார்த்தேன், ரொம்ப ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா தெரியல, என்னை டைவர்ட் பண்ணிடுச்சு, நான் எழுந்து போயிட்டேன். கொஞ்சம் தான் கேட்டேன், ஆனால் கேட்டுக்கிட்டு டெஸ்ட் பண்ணி உடனே ஆசையாக இருக்கும் எனக்கு, அந்த பாதிரி பியோ டெஸ்ட் பண்ணலாம், இது பண்ணலாம், அவருடைய நம்பர் 7 தானே, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா, மேஜிக் மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா, நம்மளுக்கு காட்சி கொடுத்தா பார்க்கலாமா, நம்மளுக்கு எதனா சொல்தா பார்க்கலாமா அப்படின்னு யூஸ் பண்ணுற ஆள். ஆனால் ஃபுல்லாகவே கவனிக்கல நான், கொஞ்சம் அவர் சொன்னதை கவனிச்சேன். ரிசர்ச் இந்த சயின்டிஸ்ட் மாதிரி அவர் இதெல்லாம் பண்ணாங்களாம். அவர் உண்மையிலே தான் இருக்கிறாரா, வெவ்வேறு இடத்துல காட்சி கொடுப்பாராம். அவர் வந்து இன்னும் நிறைய மேஜிக் மாதிரிலாம் பண்ணால் நிறைய பேர் எதிர்ப்பும் பண்ணாங்க, அதெல்லாம் சும்மான்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே அவர் பண்ணும்போது ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உடம்புல அவருக்கு வந்து பர்டிகுலர் டைமில் அந்த ஒரு தியானம் மாதிரி அவர் ஏதோ பண்ணும்போது உடம்புல பயங்கரமான பேரன் ஹீட் ஏறுதுன்றதெல்லாம் இதுவாகவே சயின்ஸ் இதுவாகவே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ப்ரூவ் ஆகிருக்குது. அதனால் பயங்கர புகழ் ஆகிருக்குது அவருக்கு. இதுவாக கைகளில் தானாகவே ஒரு தழும்பு மாதிரி அந்த ஜீசஸ்க்கு எப்படி இது பண்ணாங்களோ அந்த ஜீசஸ்னுடைய வேறு ஒரு ஜென்மம், அது 2வது ஜென்மமோ 4வது ஜென்மமோ இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு சக்தி இருந்திருக்குது.
அவர் நிறைய பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. உடம்பு சரியில்லாதவங்கள எவ்வளோ மோசமான கண்டிஷன் போனவங்களுக்கெல்லாம் உடம்பு சரி பண்ணியிருக்கிறாருன்றதுனால அது ரொம்ப ஃபாரினில் நிறைய இடத்துல வந்து ஃபேமஸ் ஆனது. அநேகமாக அவர் இத்தாலின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லவே நான் என்ன நினச்சேன், இப்போ மற்றவங்களெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா, சுகபிரமர் நினச்சி இது பண்ணலான்னு. அந்த மாதிரி நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், அது மாதம் மாதம் நான் போய் மாத்திரை வாங்கி ஒருத்தருக்கு அனுப்புகிறேன் அந்த மாத்திரையை. அதுக்காக போகிறேன். எப்போவுமே மாதம் மாதம் போகும்போது கூட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போவேன். இன்றைக்கி நான் தனியாக தான் போனேன். காலையில் கிளம்பும்போதே ரூ. 160 நான் இறங்குறேன், படிக்கட்டு விட்டு இறங்கும்போதே 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆப்பிள் ரூ. 160. ஆப்பிள் நீம் கரோலி பாபா வந்துட்டாருங்களா, ரூ. 160. நேற்று தான் இந்த பிஓ பாதிரி பிஓ 7 சரி 7 நம்பரை நம்ம எப்படி தெரியுது, பாதிரி பிஓ கிட்ட நம்மளுக்கு எதனா வேணுன்ற விஷயம் இப்போ நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும்போது, இன்றைக்கி அந்த போகும்போது ஆட்டோவில் நான் தனியாக தான் போகிறேன். ஆப்பிள்லேருந்து வரும்போது சரி 160 கூட்டினா அந்த 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 6 7 வந்தது. அப்போ நான் இது பண்ணும்போது அந்த ஜீசஸ் படத்துக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கிறேன். அந்த படிக்கட்டு விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுட்டுருக்கிறேன். ஓ ஜீசஸ் இது வச்சதுனால அந்த 7 என்ற நம்பர் வருது போல, பாதிரி பியோ வேலை செய்து போலுதுன்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு இறங்கி போகும்போது வழியேற ஃபுல்லாக ஸ்ரீராம் ஜெயம். ஏன்னா இங்கேயே ஆப்பிள் வந்துச்சுங்களா, அதனால் உங்களுக்கு அந்த ராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் அதுவே தான் வந்தது ஃபுல்லாக. அப்புறம் நான் அங்கே போயிட்டு இறங்கிட்ட பின்னாடி அந்த ஓடிபியை கூட்டினாலும் 7 வந்தது. அந்த ஓலோ ஆட்டோனுடைய ஓடிபியை கூட்டினாலும் 7 நம்பர் வந்தது. சரி அப்போது ஐயா வைகுண்ட இந்த பாதிரி பிஓ வந்து நல்லா கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவருக்கு ஒரு மேஜிக் சக்தி இருக்குது. எனக்கு சில உணர்வுகள் தெரிஞ்சுது. உண்மையிலே இவர் கூட நம்ம ரொம்ப பவர், அதாவது எப்போது அவர் வந்துட்டு அவர் 1993லேயோ ஏதோ போனது, அது யாருன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. யார் போனது 1993 கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு. அந்த பாதிரி பியோவை பற்றி அப்புறம் போய் பார்க்குறேன் நான், அவர் எப்போ போனது எந்த இதெல்லாம். ஆனால் அவருக்கான நம்பர் 7. இவருக்கு ஜீசஸ்க்கான நம்பர் 17 சொன்னேன் இல்லைங்களா நான். இன்றைக்கி 17 என்ற நம்பரையும் பார்க்குறேன், 17 நம்பரையும் பார்க்குறேன், 7 என்ற நம்பர் தனியாக பார்க்குறேன். அந்த க்யூ பயங்கரமாக நிற்குது. இன்றைக்கி நாளைக்கு நியூ இயரு ஏதோ லீவுன்றதுனால அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் டேப்லெட்ஸ் வாங்கிறதுக்கு லேடிஸ் எல்லாம் ஒரு லைன் க்யூவில் நிற்பாங்க, ஜென்ஸ் எல்லாம் ஒரு க்யூவில் லைன் நிற்பாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நிற்கிறேன். அவ்வளோ டயர்ட் ஆகுது எனக்கு. அங்கேயும் 25 வந்தது 7. அந்த பாதிரி பிஓ நான் நினைக்கும் போதெல்லாம் கரெக்டாக அவர் இப்போ நினைக்கும் போதெல்லாம் 7 வருதேன்னு நினச்சிட்டு லெஃப்ட் சைடில் திரும்பினா 3 7 777 காட்டுது. எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பாதிரி பிஓ ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நான் பார்க்குறேன். ஒரு மாந்திரிக் மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்கு நல்லா பண்ணிக்கலாம், அது அப்புறமா பேசிக்கலாம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் ஃபுல்லாக நீம் கரோலியோட அது வருது. ஃபுல்லாக கிளி சத்தம் காலையில் எழுந்தும்போது வந்தது, அவ்வளோதான். இந்த நீம் கரோலி நான் படிக்கட்டு விட்டு இறங்கும்போதே இந்த 1 கிலோ ஆப்பிள் ரூ. 160 சொல்லிட்டு அது விற்றது அப்படி வந்தது உங்களுக்கு. உண்மையிலேயே அந்த நம்ம பறவைகள், இந்த ஃப்ரூட்ஸு, இந்த நம்பர்ஸ் வைக்கும்போது அவ்வளோ கனெக்டிவிட்டி கிடைக்குது. சரி நீங்கள் நினைக்கலாம் அது என்ன கனெக்டிவிட்டி கிடைச்சா அதனால் போய் என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு ஏறக்குறைய 7 வருஷம் ஆக போதோ இல்லை 6 வருஷம் ஆக போதோ நான் சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் ஒவ்வொரு பீரியட்லேயும் நான் கனகம்பட்டி ஐயாவை பற்றி பேசினதப்போ அவர் வந்து எப்படி பண்ணுறாருன்னா கர்மாவை கழிக்கிறதுக்கு ரொம்ப பண்ணார். அவர் கரெக்டாக அவரும் இதே மாதிரி பட்டர்ஃப்ளை ரூபமாக கனெக்ஷன் பண்ணுறது, பச்சை கலர் ரூபத்தில் ஒரு போட்டு இது பண்ணது, அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாருமே ஒரே ரோட்டில் வந்தாங்க. நான் பிள்ளையார்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து இவருக்காக போகிறேன் இல்லைங்களா, சுகபிரம்மருக்காக. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்லேருந்து அன்றைக்கே வளர்பிறை சஷ்டி, அன்னையிலேருந்து 11 நாள் போனோம். 9 சுற்றணுன்னு அந்த டி நகர் குமார் தானே சொன்னார் இவருக்கு, வசீசேகர் அவங்களுக்கு. அப்புறம் அவரே தான் சொன்னதான், அந்த நீங்கள் வந்த வருமானத்தில் 1.5% தந்தியங்கள்னா அதில் ஒரு 50% நான் உங்கள் பையன் அஸ்வினுக்கே செஞ்சுறேன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு கேட்டு இவர் பவானி ஆனந்த் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்த. அதில் தான் கவனிச்சேன். அந்த சொன்னது யாருன்னு கேட்டால் சுகபிரம்மர். அந்த பேப்பரில் லெட்டர்ஸ் மாலை வருது பாருங்கள், அப்படி இவர் தான் சொல்லிக்கிறாரு. நான் நினச்சேன் வேறு எங்கேயோ கோயிலையோ எங்கேயோ யாரோ சொன்னது பொழுதுன்னு நினச்சிட்டேன் நான். ஆனால் அது சுகபிரம்மர் தான், அது ஏதோ பெருமாள் ரூபமாக கேட்டிருப்பாருன்னு, ஏதோ குபேரன் ரூபமாக கேட்டிருப்பாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த பவானி ஆனந்த் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அந்த விஷயத்த. அதாவது எஸ்வி சேகர் அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அது. ஏன்னா அந்த ரவிச்சந்திரன் அவர்கிட்ட இவர் வேலைக்கு போய் இவருக்கு அப்படி ஒரு பவர் இருந்துக்குது இந்த டி நகர் இவருக்கு. அவர் பேப்பரில் ஒயிட் பேப்பரில் வந்து பேசி காக்கிறது, லெட்டர்ஸ் மாதிரி எழுதி காட்டுறது விஷயத்த சுகபிரம்மர் பண்ணியிருக்காரு. அந்த 9 சுற்றிட்டு நீங்கள் வந்து 11 நாள் 9 சுற்றணும், பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போயின்னு சொன்னது இவர் வந்து எஸ்வி சேகருக்கு சொன்னது, டி நகர் குமார் உங்களுக்கு.
அந்த பேப்பரில் காமிச்சது வந்து அந்த பேப்பரில் இவர் சொல்லியிருக்கார், குமார்ன்றவர் எஸ்வி சேகருக்கு அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த பேப்பரில் இந்த சுகபிரம்மர் சொல்லியிருக்காரு, நீ வர்ற வருமானத்தில் 1.5% வந்து தந்துட்டியானா அதில் 1/2% உங்கள் பையன் அஸ்வினுக்கே செஞ்சிருன்ற விஷயத்த அந்த பேப்பரில் லெட்டர்ஸ் மூலமாக வந்து சொன்னது சுகபிரம்மர் உங்களுக்கு. அதை டீட்டெயிலாக அந்த இவர் ஆவிகள் உலகம் ரவிச்சந்திரன் அவர் சொன்னதை கொஞ்சம் பார்த்தேன். அந்த மாதிரி வந்து அது மாதிரி தானே இப்போ நான் போயின்ட்டுருக்கேன். கிறிஸ்மஸ் 25ஆம் தேதியிலேருந்து போயின்ட்டுருக்கேன். முதல் நாள்லேருந்துங்க ஒரு நாளுமே கிளி சத்தம் கேட்குறதா இருக்கட்டும், அங்கே போனேன்னா இதே தான் வழியேற உனக்கு சடங்குகள் இருக்கட்டும். சத்யம் தேட்டரில் 1 வருஷம் ஓடிச்சு அந்த படம்ன்றது. சத்ய சாய்பாபா ஏதோ நம்மளுக்கு சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறது. ஒரு 4 பில்டிங் தாண்டவுடனே சத்ய சாய்பாபா படம் போட்ட ஒரு ஆட்டோ, அதே சேம் ஆட்டோ நேற்றும் வந்தது, இன்றைக்கும் வந்தது. இன்றைக்கி நான் 7வது நாள் போகிறேன். அங்கே போனவுடனே அங்கே சுற்றும்போது நிறைய அந்த சுகபிரம்மர் சொல்கிற விஷயங்கள் நிறைய அந்த பிள்ளையாரை சுற்றும்போதே நிறைய கனெக்ஷன் வருது. அந்த 9 சுற்றிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளுமே நிறைய விஷயங்களை சொல்லுது பிரபஞ்சமாக. 11வது நாள் என்றைக்கு வருதுன்னா 4ஆம் தேதி வருது. 11ஆம் தேதி என்றைக்கு வருதுன்னு கேட்டால் எனக்கு நீங்கள் என்றைக்கு சுற்ற ஆரம்பிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஆச்சரியமான அற்புத விஷயங்கள் தான் நடக்குது. அந்த இவர் சொன்னது எஸ்வி சேகருக்கு அவர் சொன்ன விஷயத்த நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் யார் இது வரைக்கும் போக ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாளுமே அந்த கிளி சம்மந்தமாக தான் நடக்குது. அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அந்த கோயிலாண்ட இருக்கிற ஒருத்தர் மூலமாக 11ஆம் தேதி ஒரு ஆன்மீக விஷயத்துக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. அதாவது 11ஆம் தேதி இல்லை, 4ஆம் தேதி தான் எனக்கு 11th டே சுற்ற போகிறேன் நான். 9 சுற்றணும், 11 நாள் சுற்றணும்னு சொல்லிட்டு எஸ்வி சேகர் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அவர். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, உங்களுக்கும் சொன்னேன் இல்லைங்களா. அது 11வது நாள் என்றைக்கு வருதுன்னு கேட்டால் 4ஆம் தேதி வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த 4ஆம் தேதி ஒரு ஆன்மீக குருஜி ஒருத்தர் வராரு. அந்த குருஜிக்கு வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பொது இதுங்களுக்கு வந்து நீ ஒரு வீடியோ எடுக்கணும், அங்கே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு என்னை யாரும் கூப்பிட்டது கிடையாது. இப்போ தான் கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி பொது விஷயங்களுக்கு ஏன் நான் பயப்படுறேன்னா, அது வந்து எதனா கட்சி சார்ந்து ஒரு வேலை இருக்குதோ, ஒரு பிஜேபி சம்மந்தப்பட்டோ அல்லது டிஎம்கே சம்மந்தப்பட்டோ இல்லை வேறு எதனா கட்சிகள், ஏன்னா இந்த அரசியல் பற்றி என்னென்ன கட்சிகள் இருக்குது அதெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன். சும்மா வீடியோவில் பார்த்தா விஜய் வந்துன்னா விஜய்க்கு கூட அரசியல் வராரா அப்படி பார்ப்பேன். சீமான் பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குதுன்றதுக்காக அதை பார்ப்பேன். ஆனால் எனக்கு பர்டிகுலராக எந்த அரசு வரணும் எதுவுமே தெரியாது எனக்கு. அவங்க கூப்பிட்ருக்குது கரெக்டாக அந்த 11வது நாள் கூப்பிட்ருக்கிறதுனால இது சுகபிரம்மர் தான் நம்மளை பண்ணுறாருன்னு புரியுது எனக்கு. அது ரொம்ப பயங்கரமான ஆன்மீகமான ஒரு ஸ்கூல் அது. ஆன்மீகத்தினுடைய உச்சத்து ஸ்கூல் அது. அவங்க வந்து அந்த அதையே சேம் டே நான் 11th டே சுற்றுற அன்றைக்கி அவங்க என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்க நம்பர் ஒருத்தர் கொடுத்தாங்க நீங்கள் வாங்கன்னா, அது சுகபிரம்மர் கூப்பிட்றாரு. அப்போ நம்ம போகாமையும் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் சுகபிரம்மருக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்றதும் தெரியுது. சொன்னார் இல்லைங்களா எஸ்வி சேகர் அவர்கள், 11வது நாள்லேருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த எஃபெக்ட் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு. அது அங்கே போனால் எனக்கு ஒன்றும் பணம்லாம் தரப்போதில்லை, ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னு தான் சொல்கிறாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து இப்போ இந்த கட்சி சார்ந்து பயப்படுவேன் நான் எப்பவுமே. ஒருத்தர் கூட போயிட்டு உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கு கூட போயிட்டு எதுனா இப்போ நம்ம இந்த மாதிரி பெரிய ஆன்மீகவாதிகளை அவங்க கூப்பிட்றாங்கன்னா, அந்த கட்சிக்கு எதிர்ப்பான கட்சிங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு நம்ம யூடியூப் சேனல் இப்போ எல்லாருமே என்னுடைய இது பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாரும் பார்க்குறேன்னா ஜீசஸை பற்றி கூட போடுறேன். இன்னும் சொல்லப்போனால் பவானி ஆனந்த் அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இஸ்லாத்தில் இந்த பாதிரி பியோ மாதிரியே இன்னும் இதில் இஸ்லாத்தில் ஏதோ சில முக்கியமான இந்த மாதிரி சாமிஜிங்களை குருஜிங்களை சொல்கிறாரு. அவர் ஒரு சித்தர்களை சொல்கிறாரு. அவங்க போய் இது சூப்பராக இப்படி நடந்தது அப்படியே கேட்கறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக கோர்வையாக விஷயத்த சொல்லத்துக்கு வேறு தெரியுது அவருக்கு, பவானி ஆனந்த் அவர்களுக்கு. சரி, இஸ்லாத்தில் வேறு அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆசை அந்த இஸ்லாமியத்துக்கு கூட நம்ம எதனா ஒன்று கனெக்ஷன் இருக்கணும், தெரியணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டு. ஆனால் அது எனக்கு தெரியுதில்ல. பாபாவை மட்டும் எப்பவுமே சரி இஸ்லாமிய இதுவாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறது உண்டு. அதனால் எனக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த நான் 11ஆம் நாள் முடிக்கும்போது அந்த ஆன்மீக விஷயத்துக்கு அது ஒரு குருஜி வராங்க, அதில் கலந்துக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் சுகபிரம்மர் தானே. அது மட்டுமா டெய்லியே இன்றைக்கி கடைசி இது இயர் முடியுதுன்றதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் நான் யாரெல்லாம் வந்து பாசிட்டிவாக பார்ப்பணும், ஒரே ரோட்டில் லைனாக வந்தாங்க அடுத்து. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் காரணம் நம்ம சுற்றி பார்க்கறதுனால. இது மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுனால நல்லது நடக்கும். கனகமட்டி ஐயாவை கூட உங்களுக்கு கர்மா கழிக்கிறதுக்கு ஒண்டர்ஃபுல் இது. தொடர்ந்து நான் 3 வருஷம் 4 வருஷம் அவரை பற்றி பேசி அவரை பற்றியே 300 வீடியோ போட்டிருப்பேன். அவருடைய விஷயங்கள்லாம் எப்படி தெரியுங்களா,
உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். புனர்பூச நட்சத்திர நாள்லேயோ இல்லை புனர்பூச நட்சத்திரம் கொண்ட மனிதர்களாலேயோ உங்கள் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ண வருவாங்க. அந்த ஹெல்ப் எப்படி இருக்குன்னா, உங்கள் கையில் கோடி எடுத்து கொடுக்கும், கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க மூலமாக ஒரு எத்தனையோ அவமானங்கள் பட்டு எவ்வளவோ கடன் பட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த நட்சத்திரம் கொண்ட நபரால் உங்கள் கர்மா கழித்து நீங்கள் பார்ப்பீங்க. அது இதே ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னா எனக்கு வந்து வேலை விஷயமாகவும் சூப்பராக பண்ணார். அதே மாதிரி வீடு கட்டுற விஷயமும் சூப்பராக பண்ணார். வீடு வாங்குற விஷயம் நிலத்தில் அப்படியே இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் மாதிரி கட்டுற விஷயத்துக்கும் சரி பண்ணார். அவ்வளோ அந்த வீடு விஷயத்துக்கு அவ்வளோ கனெக்டிவிட்டி இருந்தது. வேலைக்கும் பண்ணுறதுக்கு விஷயம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு பேர், ஒரு இது பறவை, நான் அந்த மாதிரி கனெக்ஷனுங்க நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மறுபடியும் இப்போ சொன்னால் வீடியோ பெருசாக போயிடும். தம்ப்நெயிலை பார்த்தாவே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் நான் போடுறேன். அதனுடைய எஃபெக்டிவை தெரிஞ்சு அதை கொஞ்சம் சொல்லிடலாம் இப்போன்றதுக்கு தான் நான் இந்த இயர் எண்டுக்காக இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியும் வந்து அந்த அன்னைக்கு பார்த்து தானே எங்கள் வீட்டில் 369 சாவி இருக்குதெல்லாம் நான் பார்த்தேன். 911 சாவி. இப்போ பாருங்கள், இப்போ அந்த சுகபிரம்மருக்கு அவர் சொன்னது, குமார் அவர்கள் சொன்னது டெய்லி 9 சுற்று 11 நாள் தானே சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்பர் தானே என்னுடைய பீரோ சாவியாக இருந்தது. ஆனால் அது வேறு கணக்கு. அந்த 911 கணக்கு அது வேறு கணக்குன்னு வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். அந்த மாதிரி இப்போது அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு மதத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காலத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீம் தேவைக்காக தவிர மதம் மாறக்கூடாது. ஒரு காரணத்துக்காக நீங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலைன்னா இன்னொரு அப்பா அம்மா மாற்றிக்குவீங்களா? நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி அந்த மதத்திலே இருந்து வேறு மதத்தை நீங்கள் அந்த மத சித்தர்களை நீங்கள் மானசீகமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு வணங்கிக்கிட்டு வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ரகசியமாக கூட வணங்கி வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் மதத்தை விட்டே நீங்கள் வேறு மதத்துக்கு போகக்கூடாது. அதெல்லாம் என்ன காரணம்னு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மதத்துலேயே நீங்கள் இருந்துக்கிட்டு வேறு மதத்தினுடைய குருஜிக்களை யூஸ் பண்ணும்போது தான் அந்த ராகுவாக அவங்கள யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ராகுனுடைய விஷயங்களை நம்ம மற்ற சித்தர்களை வணங்கும்போது உங்களுக்கு அந்த ராகுனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் வரும். ராகுவே நிறைய பிரம்மாண்டமாக வாரி கொடுக்குற விஷயமும் வரும். அப்போ நீ இந்த மற்ற சித்தர்கள் நம்ம சித்தர்களை கும்பிடும்போது அவங்களே உங்களுக்கு வேற்று மத சித்தர்களை வேற்று மத இவங்களை வணங்குற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. தர்காவுக்கு போகிறது இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்க பண்ணி விடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மதத்தை விட்டே நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனீங்களான்னா அந்த பயன்பாடை உங்களால் ரொம்ப பெருசாக அடைய முடியாது. ஒரு சின்ன விஷயத்தோடு முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். உங்கள் மதத்திலேயே இருங்க. மதத்தை விட்டு மதம் மாறாதீங்க. எந்த மதத்தில் பிறந்தியோ அங்கேயே இருங்க. அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டு அடுத்த மதத்தை தூஷித்து பேசுகிறதோ இது பண்ணுறதோ பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் மதம் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு எங்குமே பேசாதீங்க. அது ஒரு காரணத்துக்காக அந்த பிரபஞ்சத்தில் அந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற கடவுள்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒவ்வொரு போஸ்டிங் ஒவ்வொன்று கொடுத்து அந்த வகை அவங்களுக்கு அவங்க தான் தலைவர்னு ஏற்படுத்தி வைத்திருக்காங்க. அந்த விஷயத்தை மைல்டாக பாருங்கள். உங்களுக்கு தேவை, நீங்கள் கும்பிட வேண்டிய கடவுள்களையும் சித்தர்களையும் வணங்கினா உங்களுக்கு பணம் வரும். நான் வைகுண்ட ஏகாதசிக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணி முடிக்கும்போது ஒரு வண்டி வந்து நிற்குது. எனக்கு தெரியும் எப்பவுமே ஒரு முக்கியமான பூஜையோ இன்னும் பண்ணோம்னா சரவணா, திருச்செந்தூர், முத்தாரம்மன் துணைன்னு போட்டு ஒரு வண்டி வரும். அந்த வண்டியை நான் பார்க்குற மாதிரி ஆகும். அது எங்கள் தூரம் இருந்தால் கூட அந்த முன்னாடி இருக்கிற போர்டு மட்டும் நான் பார்க்குற மாதிரி வந்துடும். அதுதானோன்னு சொல்லிட்டு எட்டி நான் இதெல்லாம் பண்ணி வைகுண்ட ஏகாதசிக்காக நிவேதெல்லாம் வச்சு இது பண்ணிவிட்டு எட்டி பார்க்குறேன் ஜன்னல் வழியாக. எதுவும் இல்லை என்று வாடவும் வேண்டாம், எல்லாம் கிடைத்தது என்று ஆடவும் வேண்டாம் அப்படின்னு அந்த வண்டி மேலே இருந்தது. நான் ஓடி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் முடியல எனக்கு. அதை என்ஜாய் பண்ணுறதுல இருந்துட்டேன். அதை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரமாக நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து நம்மளுக்கு நிவேதனை செஞ்சு எல்லாம் பண்ணி அந்த வைகுண்ட ஏகாதசி பண்ணதுக்கு அவர் கொடுக்குறாரு. உடனே நான் வந்து கடவுள் வந்து என்னை பணத்திமிரில் ஆடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு நினச்சக்கூடாது. அவர் இன்னையிலேருந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் கூட பூஜைங்களும் சுற்றி நடக்கிறத பார்க்கணும். இன்னையிலேருந்து ஏதோ அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இன்னையிலேருந்து ஏதோ அவர் எனக்கு நிறைய கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அதனால் அது கிடைச்ச உடனே நீ ரொம்ப ஆடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பூஜையை முடிக்கும்போது அந்த காட்சியை அந்த இதுவை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த பறவையாக இருக்கட்டும், அந்த கிளி சத்தம் தாங்க. அந்த சுகபிரம்மரை நினைக்கும் போது அந்த கிளி எப்படியோ ஒன்று காட்சி கொடுத்துருதுங்க உங்களுக்கு. ரொம்ப பவர்ஃபுல். இத்தனை ஒளியாண்டுகள் சொல்கிறதுனால அதுலேயும் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அந்த வெத்தலை சொன்ன பாருங்க நேற்று, அது சூப்பர். அதனால தான் ஆதி காலத்துலேருந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்குதுன்னா வெத்தலை மை வச்சு பார்க்குறது, தொலைஞ்சு போன பொருளை பார்க்குறது, நம்ம பூஜையில் வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட்றது, அது காற்று தத்துவம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு நில தத்துவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு காரணம், பிரபஞ்ச சக்தி அதுக்கு இருக்குது. நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதில் எழுதி அது மேலே சாவி வைங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் 3 எழுதினேன். 3மே சரி. நான் ஒரு 6 வெத்தலை வாங்கிட்டு வந்துட்டேன் வரும்போது. 6 வேலை நிறைய 6 ஏதோ வெத்தலை
சரி நிறைய தான் இருக்குதேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம எழுதின பேப்பர் பெருசாக இருக்குதேன்னு வேண்டுதல் எழுதி வைக்க சொன்னேன் இல்லைங்களா? நானே யோசித்து ஒன்று எழுதினேன். இப்போ நம்ம கும்புற சித்தர்கள் எல்லாரையுமே இப்போதைக்கு நம்ம கும்புற சித்தர்கள் மேலே அதெல்லாம் எழுதி குட்டி குட்டியாக போற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வேண்டுதல் எழுதினேன். அப்போ மடித்து எனக்காக ஒன்று எழுதினேன். இன்னும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களது ஒன்று எழுதினேன். அதுக்கப்புறம் ரொம்ப மற்றவங்கலாம் அதுக்கு அடுத்த லைனில் இருக்கிற என்னுடைய உறவுகளில் யாருக்கெல்லாம் வேண்டுதல் அப்படின்னா அது ஒன்று எழுதினேன். 3 வெத்தலைக்குமே என்ன பண்ணேன், 2 2 வெத்தலையாக எடுத்துக்கினேன். 3 பேப்பர் வேண்டுதலுக்குமே 2 2 வெத்தலையாக எடுத்துக்கிட்டேன். 2 வெத்தலையை கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நான் எழுதின பேப்பரை மடித்து உள்ளே குட்டியாக வச்சுட்டு, அந்த வெத்தலையே ஃபுல்லாகவே நம்மளுக்கு கோயிலில் குங்குமம் இதெல்லாம் எப்படி வந்து மடிச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், அந்த வெத்தலையை கொஞ்சம் அகலமாக 2 வெத்தலையை கொஞ்சம் அகலமாக பண்ணிவிட்டு உள்ளே அந்த பேப்பரை வச்சு மடித்து நம்ம எப்படி குங்குமம் விபூதி மடிப்பாங்களோ அந்த மாதிரி 3 குட்டி பேக்கெட் மாதிரி மடிச்சிட்டேன். ஒரு தாம்பூல இது மடிப்பாங்கல்ல பீடா, அந்த மாதிரி மடிச்சிட்டேன். மடிச்சிட்டு நான் வந்து கண்ணன் நான் சொன்னேன் இல்லைங்களா, வைகுண்ட ஏகாதசினா பெருமாளோ கண்ணனோ ஸ்ரீரங்கனோ வந்தால் அவர்கிட்ட தானே விற்க சொன்னேன் சாவி அது மேலே. அந்த மாதிரி விற்கிறேன். விற்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த 3 வெத்தலை இதுலேருந்து 1 விழுது. அது கண்ணனாண்ட தான் விற்கிறேன் நான். ஆனால் அது மேலேருந்து நான் விற்கும்போது 1 விழுந்துருது. அப்போ அச்சச்சோ 1 தவறி விழுந்துருச்சே, தப்பாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். தப்பாக இருக்குமோன்னு நினச்ச சமயத்தில் நம்ம நீம் கரோலி பறவை சத்தம் கேட்குது எனக்கு. அது எப்படி கத்தும்னு தெரியும். நீம் கரோலி பறவை சத்தம் கேட்குது கரெக்டாக. சரி எங்கடா விழுந்துருக்குதுன்னு பார்த்தா, நான் கீழே வந்து கோகுலாஷ்டமி சமயத்தில் கண்ணன் கால் போட்டிருப்பேன், பெயிண்டில் போட்டிருப்பேன். அதனால் அது அப்படியே தான் இருக்குது. அந்த கண்ணன் கால் மேலே நான் கண்ணனாண்ட தான் வச்சேன் மேலே, அது கரெக்டாக கண்ணன் கால் மேலே தான் விழுந்துருக்குது. எனக்கு முதல்ல பயந்துட்டேன், ஐயோ இது நம்ம அதில் எழுதியிருக்கிறது எதுவாக இருக்கும், நம்மளதை பற்றியாக இருக்குமா, நம்ம ரொம்ப ரொம்ப லவுடு ஒன்றுக்கு அதுவாக இருக்குமா, இல்லை மற்ற இன்னும் ஒரு நிறைய பேர் இருக்காங்க அடுத்த செகண்ட் ரவுண்டில் இருக்காங்க, எனக்கு அவங்க வேண்டுதல் வைப்பேன் அவங்களுக்காக. அதெல்லாம் ஒரு வெத்தலையில் வச்சேன். இதில் நம்ம வந்து அதில் விழுந்ததுன்றது வந்து அது விழுந்துடுச்சு அது மட்டும் நடக்கும்னு எடுத்துக்குதா, பாசிட்டிவாக எடுக்குதா, இதுவாக எடுக்குதுன்னு பயமும் இருக்குது. அந்த பயந்த சமயத்தில் கரெக்டாக அந்த நீம் கரோலி பறவை கத்துது வெளியில். இல்லை அது பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். அந்த அப்படி பரவாயில்லன்னு நினச்சப்போ அது கண்ணன் கால் மேலே தான் விழுந்துருக்குது. சரி எதுக்கு பிரித்து பார்க்கலாம், எதுக்கும் எடுத்து உள்ளே பிரித்து பார்க்கலாம், எது விழுந்துருக்குது, எது அது நம்ம எது வந்து விழுந்துருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக பிரித்து பார்க்கும்போது பார்த்தா, நான் ரொம்ப ரொம்ப நம்பர் 1 யாருக்காக எழுதணும், என்னுடைய ரொம்ப முக்கியமான லவுடு 1 யாரோ, யாருக்காக முதல் வேண்டுதலாக நான் நினச்சனோ அதுதான் இருந்தது அதில். அது அப்போது வெத்தலைக்கு 2 நினச்சிக்கிட்டேன். இந்த எழுதி வைக்கிற அந்த மேலே சாவி வைக்கிற விஷயத்துக்கு ரொம்ப பவர் இருக்குது, வெத்தலைக்கு ரொம்ப பவர் இருக்குது. அந்த நம்ம இதை பண்ணிகிட்ருக்கிற சமயம் நான் யோசிக்கிற விஷயத்துக்கு எனக்கு பதில் பக்கத்துலேருந்து அந்த நீம் கரோலி வந்து சவுண்டு கொடுத்துருது, அந்த பறவை கொடுத்துருச்சு பாருங்களான்னு சொல்லிட்டு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. உங்களுக்கு நிறைய அந்த பிரபஞ்சங்களை கவனிக்கும்போது உங்களுக்கு நல்லது பண்ணவும் பண்ணுது. அது வெறும் காட்சி கொடுத்துருது, இந்த மாதிரி சாங்கிய சம்பிரதாயங்களோடு முடிஞ்சு போகிறதில்ல. இவர் கனகம்பட்டி ஐயா நிறைய கர்மாக்களை கழிச்சிருக்காரு எனக்கு. உங்களுக்கு இவங்க தான் கர்மா கழியணும், ஏன்னா அவங்க இந்த நட்சத்திரம், அவங்க இப்படி தான் கழிப்பாங்க. அது எப்போ தெரிஞ்சுக்கிறேன், இந்த கர்மாலாம் கழிஞ்சு முடிஞ்ச பின்னாடி தெரியுது. இதை கனகம்பட்டி தான் பண்ணியிருக்காரு, இது வந்து அதனால தான் அந்த நட்சத்திரத்தில் வந்துக்கிறாங்க. ஆமாம் இல்லை அன்றைக்கி க்ரீன் கலர் வந்ததில்ல, ஆமாம் அன்றைக்கி பட்டர்ஃப்ளை வந்ததில்ல. ஒவ்வொரு விஷயமும் முடிஞ்ச பின்னாடி நான் கேல்குலேட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களுமே ஒன்று செய்யாமல் போகலங்க. ஒன்று செய்யாமல் ஒரு சித்தர் கூட இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்ன சித்தராக இருக்கட்டும், நான் சொன்ன பூஜை முறைகள் அந்த சந்தனத்தை 3 பேர் கொடுக்க சொன்னேன், சதய நட்சத்திரத்துக்கு போயிட்டு நாகக்கல்லுக்கு வந்து 9 சதயம் பண்ண சொல்கிறேன், ராகுக்கு எதுக்கு வந்து காலையில் போயிட்டு இவர்கிட்ட யமகண்டத்தில் போயிட்டு இவர்கிட்ட செவ்வாய்க்கிழமை பிள்ளையார்கிட்ட போய் பண்ணிவிட்டு சாந்தித்தில் துர்கை கிட்ட போயிட்டு பண்ண சொன்னேன். நான் சொன்ன எதுவுமே மிக அற்புதமான விஷயங்கள். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது நம்ம சொன்னதில்லை, நம்ம வணங்குற கடவுள்கள் சித்தர்கள் அந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து நமக்கும் செய்து வச்சு சொல்லியிருக்குது. நம்ம வீடியோ வச்சுங்கிறதுல அது ஒரு பிஸ்னஸாக ஒரு தொழிலாக வச்சுருக்கிறதுனால அதுலேயும் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஓரளவுக்கு எதுக்காக இதெல்லாம் நம்ம எல்லா கடவுள்களையும் எதுவும் வணங்கணுன்றதுக்காக ஒரு இதுவாக சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நாளைக்கு 11 முறை இவங்களெல்லாம் எழுத முடிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா வாயிலேயே சொல்லுங்கள். அதாவது இவர் நீம் கரோலி பாபா எல்லா கோயிலும் போவீங்க, நம்ம சிவன் ஐயப்பன் அதெல்லாம் கும்பிட்டுருவீங்க. நாளைக்கு எப்படியோ அது வீட்டில் பூஜை ரூமில் என்ன படம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கும்பிட்டுருவீங்க, கோயிலுக்கெல்லாம் போயிடுவீங்க. அதனால் அங்கே அந்த மெயின் கடவுள் அங்கே கவர் ஆகிடும். இப்போ நம்ம எழுத வேண்டியது சொல்ல வேண்டியதுன்னு பார்க்கும்போது நமக்கு நீம் கரோலி பாபா போற்றி, சுகபிரம்மரே போற்றி, ஷிரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, யாழ்ப்பாணம் கடையை சித்திரு, அதாவது கடையை சித்தர் குடை சித்தர் அவங்கெல்லாம் ஒன்று தான், ஆவணி மூல சித்தர், பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவி, மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி வெரி பவர்ஃபுல், மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி, கனகம்பட்டி பழனிசாமி, ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி, ஐயா வைகுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா
ஒரு 100 திருஷ்டிய, 100 சாபத்தை, 100 மாந்திரீகத்தை, 100 பேய் சக்தியை உங்கள் வீட்டில் இருந்து தானே அதை பஸ்மம் பண்ணுறவர் தான் ஐயா வைகுண்டர். ஐயா வைகுண்டர் பாதிரி பியோ. அந்த பாதிரி பியோன்னு மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அவர் கையில் ஜீசஸ் வந்து தழும்புகள் இருக்குது. அவர் வந்து ரொம்ப ஒரு வெவ்வேறு இடத்துல காட்சி கொடுக்கக்கூடிய, நீங்கள் நினைத்து கூப்பிட்டால் உங்களுக்கு எப்படி நம்மளுக்கு இவர் சுகபிரம்மர் மாதிரி அவர் ஒரு சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கிறாருன்றதுனால சும்மா இப்போதைக்கு சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அது அப்புறம் அவருக்கான நம்பர் 7ன்றதையும் சொல்லி வச்சிடறேன். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், யாருக்கு என்ன பறவை, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை நம்ம எழுதிட்டு உங்கள் வேண்டுதலையும் நீங்கள் 11 டைம்ஸ் எழுதுறதுனாலும் எழுதுங்க. இல்லைன்னா உங்கள் வேண்டுதலை நீங்கள் வாயிலே சொல்லிடுறதுனால நாளைக்கு எல்லாம் கொண்டாட்டமாக இருப்பீங்கிறதுனால நீங்கள் அந்த பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மிட் நைட் தொடங்கும் போதும் பண்ணலாம். இதுக்கு காலையில் தானா, இதெல்லாம் இது நம்ம எப்போவுமே நம்ம ஊரில் உள்ளத்தில் ஐதீகமாக சொல்லிங்க இருப்பாங்க, காலையில் தான் பண்ணணும். அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்கிற இந்த சித்தர்கள் விஷயத்துக்கு நீங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் குளிச்சிங்களா, நீங்கள் இந்த டைம் பண்ணிங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் எது வேணால், இதில் பீரியட்ஸ் கூட இன்னும் சொல்லப்போனால் பீரியட்ஸ் இருக்குதா அதெல்லாம் கூட கணக்கு கிடையாது உங்களுக்கு. அது ஆக மொத்தத்தில் இன்றைக்கி மிட் நைட் 12லேருந்து நாளைக்கு இதுக்குள்ளே இது மட்டும் நீங்கள் மற்ற கடவுள் விஷயங்கள் பண்ணுறது கூட இது பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி கவனிக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்றத நான் ரொம்ப சொல்லி கேட்டுக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.